மன்னிச்சிரு. ஐயோ அக்கா, என்னக்கா மன்னிப்பெல்லாம் எதுக்குக்கா? இப்பவாவது அந்த ஆளை பத்தி புரிஞ்சுக்கிட்டே, அதுவே எனக்கு போதும்க்கா. அந்த ஆளும் கல்பனாவும் பேசுனது கேட்டதுமே எனக்கு பல விஷயம் தெளிவாயிடுச்சு. அவளை கைக்குள்ள போட்டுக்கிட்டுதான் அந்த ஆள் நிறைய வேலை பார்த்திருக்கான். இத பத்தி எல்லாம் தெரியாம நான் முட்டாளாவே இருந்திருக்கேன். அருண் வீட்டுலதான் உன்னை தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க. அருணும் நீயும் அவங்கள சமாதானப்படுத்தி எப்படியாவது ஏத்துக்க வச்சிருவீங்கன்னு நான் நம்பிட்டு இருந்தேன். ஆனா அருணும் நீயும் சேராம இருந்ததுக்கும் அருணை கல்பனா கூட சேர்த்து வைக்கிறதுக்கும் அந்த ஆள் தான் முக்கியமான காரணமா இருந்திருக்காருன்னு எனக்கு இன்னைக்கு தானே தெரிஞ்சது. அவனுக்கு மேல இருக்க ஆசையும் குறையவே இல்ல. அப்பவே அந்த ஆளை வெட்டி போட்டுலாம் போல ஆத்திரமா வந்துச்சு. அவன மாதிரி ஒரு கேடு கெட்ட ஜென்மத்தை நம்பினதையும் அவனோட ஒரே வீட்டுல இருந்ததையும் நினைச்சா எனக்கு அருவருப்பா இருக்குடி. நீயும் வேணாம், உன் வாழ்க்கையும் வேணான்னு இப்பவே அவனை தூக்கி போட்டு வந்துருவேன். ஆனா நான் தர்ஷினி கிட்ட என்ன சொல்லுவேன்? அவளுக்கு எப்படி என் நிலைமை புரிய வைப்பேன்? அக்கா, அவசரப்படாதக்கா. அந்த ஆளை என் மேல ஆசையோட அலையறது, கல்பனாவோட சேர்ந்துக்கிட்டு சதி வேலை பண்றது, இது எல்லாமே எனக்கு எப்பவோ தெரியும்க்கா. தெரிஞ்சிருந்தா ஏன்டி என்கிட்ட சொல்லல? எல்லா விஷயத்தையும் உன்கிட்ட சொல்லி உன்னையும் பாப்பாவையும் என் கூடவே கூட்டிட்டு வந்துடணும் தான் நானும் நினைச்சேன். ஆனா நான் அந்த ஆளை பத்தி என்ன சொன்னாலும் நம்புறதுக்கு நீ தயாராவே இல்ல. அந்த ஆளுக்காக என்ன ஒதுக்கி வைக்கிற அளவுக்கு நீ வந்துட்ட. நீ என்னை விட்டு மொத்தமா விலகி போயிட்டா அதுக்கப்புறம் உன்னை என்னால மீட்கவே முடியாம போயிருக்கோங்கா. அதனாலதான் சரியான நேரம் வர வரைக்கும் நான் காத்துட்டு இருந்தேன். இன்னைக்கு கல்பனான்னு நினைச்சு அந்த ஆளை என்கிட்ட சில விஷயத்த உளறிட்டான். அப்பதான் அந்த ஆளும் கல்பனாவும் சேர்ந்துகிட்டு என் மாமனார ஏதோ பண்றதுக்கு திட்டம் போட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சது. உன் ஹெல்த் கண்டிஷன் மோசமா போறதுக்குமே அந்த ஆள் தான் காரணம்னு அப்போல இருந்து எனக்கு சந்தேகம் இருக்குக்கா. இதுக்கு மேலயும் அமைதியா இருக்க முடியாதுன்னு தான் நான் உன்னை எச்சரிக்கை பண்றதுக்காக உன் வீட்டுக்கு கிளம்பி வந்தேன். நான் அருண் வீட்டுக்கு போயிருந்தப்போ நீ ஏன் வீட்டுக்கு போயிருந்தியா? ஆமாக்கா, அந்த ஆள் தான் வீட்டுல இருந்தான். அவனை 4 அரை அரைஞ்சிட்டு மூஞ்சில காரி துப்பிட்டு வர வேண்டியது தானே? நீ சொன்ன எல்லாத்தையுமே நாங்க செஞ்சுட்டு தான் வந்திருக்கேன். அது போதாதடி. அவன் பண்ண பாவத்துக்கு பெருசா அவனை தண்டிக்கணும். அவனுக்கு விஷம் வச்சு கொன்னா கூட தப்பில்ல. அக்கா, நிச்சயமா அவன் தண்டனை அனுபவிப்பான், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா நாம இந்த விஷயத்துல அவசரப்படக்கூடாது. நிதானமா தான் இதை டீல் பண்ணணும். ரொம்ப கவனமாவும் கேர்ஃபுல்லாவும் தான் நம்ம அவனை ஹேண்டில் பண்ணணும். நம்ம சின்னதா ஒரு தப்பு செஞ்சாலும் அப்புறம் எல்லாமே நாசமா போயிரும். ஏன் மூலமா உனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும்னு இந்நேரம் அவனுக்கும் தெரிஞ்சு